இந்து எழுச்சி பேரவை தலைவர் சந்தோஷ் திருச்சியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அதில் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் மதுரை ஆதீனம் கார் மீது வாகன பதிவெண்ணில்லாத கார் மோதியது என்பது திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட விபத்து என்றார். மேலும் தமிழக போலீசாரும் அரசும் மதுரை ஆதீனம் மீது களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டு வருவதாகவும் தமிழக அமைச்சர் ஒருவர் இந்த விஷயத்தை பெரிதாக்க வேண்டாமென ஆதீனம் தரப்பினர் மீது அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் நேரம் வரும்போது அந்த அமைச்சர் பற்றி வெளியிடுவோம் என்றார். மேலும் ஆதீனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட கார் விபத்து குறித்து சிபிஐ விசாரணை கோரவுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 2/5/2025 அன்று காலை உளுந்தூர்பேட்டையிலே மதுரை ஆதீனம் குருமகா சன்னிதானத்துடைய வாகன விபத்து சம்பந்தமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 2/5/2025 காலை சரியா ஒரு 9:41 மணியளவில் உளுந்தூர்பேட்டை ரவுண்டானம் பக்கத்தில் சீரான சாலையிலே நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது பக்கவாட்டில் சேலம் டு சென்னை சாலையில் வந்து கொண்டிருந்த ஒரு மாருதி சுசுகி வாகனமானது நம்முடைய இடது பக்கத்தில் மிக வேகமாக மோதி வண்டியானது நிலை குறைந்து ஒரு 30 மீட்டர் தள்ளி வண்டியை நாங்கள் நிப்பாட்டி இறங்கி பார்க்கும் பொழுது 2 பேர் அந்த வாகனத்திலேருந்து இறங்கியிருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு உடனடியாக நான் வந்து சன்னிதானத்து பக்கம் போய் வாகனத்தை நம்ம இங்கேருந்து அடுத்த விஷயத்தை நம்ம வாகனத்தை கொண்டு போகணும், காவல்துறையில் முறையாக தகவல் கொடுக்க சொல்லிட்டு உடனடியாக அடுத்த நிமிடமே காவல்துறைக்கு தகவலை தெரியப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய உளவு போலீஸுக்கு தகவலை தெரியப்படுத்தி காவல்துறையிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னு சொன்ன அடுத்த மாத்திரமே அந்த வாகனமானது இந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டது. அந்த வாகனத்தில் வந்தவங்க மொத்தம் 2 பேர் தான். நம்ம ஏன் இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தை வந்து தெளிவுபடுத்துறது கடமைப்பட்டிருக்கோம்னா, உண்மைக்கு புறம்பான சம்பந்தமில்லாத பொய் செய்திகளானது அதிகப்படியாக சமூக வலைதளங்களிலும் செய்திகள் வாயிலாகவும் அறிய முடியுது. குருமகா சன்னிதானம் அவர்கள் பொய் பேசியதாகவும் அந்த வாகனம் வந்து நாங்கள் தான் திட்டமிட்டு வேகமாக செலுத்தி விபத்தை ஏற்படுத்தியதாகவும் உண்மைக்கு புறம்பாக ஒரு செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது. நான் ஏன் இந்த மறுப்பு அறிக்கையை வந்து கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வெளியிட்டிருந்தோம், அந்த மறுப்பை எனக்கு உங்களை மத்தியில் நான் தெரியப்படுத்துறது கடமைப்பட்டிருக்கேன். அவங்க மத்தியில் ஒரு நிமிடம் வாசிக்கிறேன். விபத்து ஏற்படுத்திய அடுத்த நிமிடமே 9:42 மணிக்கு காவல்துறையின் அவசர உதவியான 100க்கு அழைக்கப்பட்டு புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகாக 10:09 மணிக்கு உளவுப்பிரிவு அதிகாரிக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகாக 11:47க்கு அந்த டியூட்டி செக்ஷனை சேர்ந்த உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நமக்கு தொடர்பு கொண்டு அந்த செய்திகளை அவர் பரிமாற்றி நாம் தெரியப்படுத்திக் கொண்டோம். அதற்கு பிறகாக உளவுத்துறை டிஎஸ்பி அவர்கள் 5:39 மணிக்கு உளவுத்துறை டிஎஸ்பி அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி முழுமையான விவரங்களை நம்ம மத்தியிலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் ஏன் சொல்கிறேன்னா, தொடர்ந்து காவல்துறைக்கு 15க்கு மேற்பட்ட முறை தகவலை பரிமாற்றி கொண்டவர்கள் நாங்கள். காவல்துறைக்கு புகார் அளிக்க வேண்டும், புகார் அளிக்கக்கூடாது என்றெல்லாம் எங்களுக்கு இல்லவே இல்லை. புகாரை மொழியாக தெரியப்படுத்தியிருந்தோம், தகவலாக தெரியப்படுத்தியிருந்தோம், பிரிட்டனாக தெரியப்படுத்தலை. அது தவறு என்று காவல்துறை சொல்கிறாங்க. தொடர்ந்து அந்த மறுநாள் 3ஆம் தேதி மத்திய அமைச்சருடைய நிகழ்வில் பார்த்திங்கன்னா குருமகா சன்னிதானம் அவர்கள் என்னை கொலை செய்ய சதி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த தெரிவித்ததுக்கு காரணம் காவல்துறை தான். ஏன்னு சொல்கிறோம்னா, 15க்கு மேற்பட்ட முறை காவல்துறையில் இந்த விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டும் கூட காவல்துறை அவர்கள் யார் என்று சொல்வதற்கு தயங்கிறாங்க. அந்த வாகனத்துக்கு நம்பர் பிளேட் இல்லாதது உண்மை. எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா விபத்தின் அடிப்படையில் அந்த வாகனத்தில் நம்பர் பிளேட் இல்லைன்னு அவங்க வந்து புகார் அளிச்சிருக்காங்க. முபாரக் அலி சன் ஆஃப் அப்துல்லான்றவரும் புகார் அளிச்சிருக்காரு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நாங்கள் பார்க்கும் பொழுது விபத்தின் டயத்தில் அந்த வாகனத்துக்கு நம்பர் பிளேட் இல்லாத உண்மை. விபத்து நடந்த மாத்திரத்தில் நாங்கள் காவல்துறைக்கு அழைச்சி இதை பற்றி பேசுகிறோம்னு சொன்ன உடனே அந்த வாகனம் உடனடியாக அந்த இடத்துல நிற்காமல் போனது உண்மை. அந்த வாகனத்தில் வந்தது 2 நபர் என்பது 100க்கு 100% உண்மை. ஆனால் எஃப்ஐஆரில் மிகப்பெரிய பூசணிக்காக போட்டு மறைக்கக்கூடிய வண்ணம் தன்னுடைய குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் 5 பேருக்கு குடும்பமாக அந்த வாகனத்தில் பயணித்தோன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பொய்யை ஏன் அவங்க கொடுக்கணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். நான் காவல்துறை அதிகாரிகிட்ட நாங்கள் வந்து இதை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது காவல்துறை அதிகாரி சொன்ன விஷயம் என்னென்னா, வண்டிக்கு நம்பர் பிளேட் இல்லாத காரணத்தினால எங்களால் எந்த வண்டியும் கண்டுபிடிக்க முடியலை. 5க்கு மேற்பட்ட ஊருக்கு செல்லக்கூடிய சாலையுடைய இணைப்பு சாலை, அந்த சாலை அது எந்த சாலையில் வண்டி போச்சுன்றது எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு யார் சொல்கிறா? அந்த காவல்துறை அதிகாரிகள் தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஆக வண்டிக்கு நம்பர் பிளேட் இல்லாததுனாலையும் அந்த வாகனத்தை ஓட்டியவர்கள் யார் என்று முறையாக எங்களுக்கு தெரியப்படுத்தாதனாலையும் காவல்துறை என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த வாகனம் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போனதுனாலையும் சந்தேகப்படக்கூடிய வண்ணம் எங்களுக்கு அந்த விஷயம் போணுச்சு. அதனால் குருமகா சன்னிதானம் அவர்கள் சந்தேகத்துக்கு அந்த இது வந்து சதியாக இருக்குமோ அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். தவிர இது எந்த இது உள்நோக்கம் இல்லை. இது தெரியப்படுத்தியது காவல்துறை தான். நான் காவல்துறை குற்றம் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் காவல்துறையோட உண்மைத்தன்மை அறிக்கையை பார்த்துருப்பீங்க. காவல்துறை உண்மைத்தன்மை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா
அதாவது 2/5/2025 அதிகாலை மதுரை ஆதீன மடாதிபதி சென்னைக்கு TN 64U 4005 என்ற ஃபார்ச்சுனர் வாகனத்தில் பயணிச்சாங்கன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் எதிர்த்தரப்பில் வந்த வாகனம் எந்த வாகனம், அந்த வாகனத்தை செலுத்தியது யார், எந்த வாகனத்தில் எங்கேருந்து எங்கே போனாங்கன்ற எந்தவித அறிவிப்பும் அந்த காவல்துறை தெரியப்படுத்திய அந்த உண்மைத்தன்மை அறிக்கையில் இருக்காது. அதை நாங்கள் கேள்வி கேட்ட பொழுது அதுக்கு மலுப்பலான பதிலை காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. இது மேலும் நான் இன்னொரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். அதாவது தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் இது சம்மந்தமாக நீங்கள் பேசாதீங்கன்னு எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. இதெல்லாம் நாங்கள் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால ஒரு நாள் சுவாமியை டிலே பண்ணுறதுக்குள்ளே மறுநாள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மடாதிபதி பொய் சொல்லிட்டாரு, மடாதிபதி மிகைப்படுத்தி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொய் பரப்பெரிய வேதனைக்கூடிய இனமாக இருக்குது. அந்த காரில் பயணிச்சன்ற சாட்சி நான் இருக்கேன், சாட்சியாக அந்த இடத்துல இருக்கேன், உட்காந்துருக்கேன். ஆமாம் ஆமாம், அதான் பண்ணுற சொல்கிறேன். ஆமாம், நிச்சயமாக 100/200 ஏன் சொல்கிறேன்னா இந்த எஃப்ஐஆர் நம்பர்னு சொல்கிறேன். 263 என்ற முதல் தகவல் அறிக்கை பேரில் பதிவு பண்ணிருக்காங்க. அந்த பதிவு செய்யப்பட்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல அதாவது விபத்தை ஏற்படுத்திட்டு வாதம் செய்துட்டு நாங்கள் முதல்ல கிளம்பணும்னு சொல்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் நல்லா எல்லாருக்கும் இருக்கும். உளுந்தூர்பேட்டை இருக்கக்கூடிய அது நம்முடைய பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து காவல்துறை இதை பற்றி கேள்வி கேட்டால் காவல்துறை பதில் சொல்ல மறுத்தாங்க. அவங்களுடைய வாகனம் இல்லை, வாகனம் பிடிக்கிறதே 2.5 நாள் ஆகிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் தேதி காலை 9:40 மணி அளவில் இந்த விபத்து நடக்குது. 3ஆம் தேதி 9:40 வரையும் தகவல் தரல, 4ஆம் தேதி 9:40 தகவல் தரல, 4ஆம் தேதி மதியம் சரியாக பார்த்தீங்கன்னா 15 மணி அளவில் 15 மணி அளவில் காவல்துறை போய் புகார் அளிச்சதாக காமிச்சிருக்காங்க. அவங்க புகாரை வாட்ட கொடுத்த மாதிரி முதல்ல காவல்துறைக்கு தகவலை தெரிவித்தது நாங்கள். ஏன் வர லேட் ஆகிட்டு இருக்குன்னு அங்கே உள்ள ஊடகவியலாளரும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் கேட்கும்பொழுது உளுந்தூர்பேட்டையில் விபத்தாயிடுச்சு சொன்ன உடனே அது ஃப்ளாஷ் ஆகிடுது. ஒரு நாள் வெயிட் பண்ணுறோம். வந்த நபர்கள் யாருன்னு கேட்குறாங்க. நபருடைய அடையாளங்கள் சொல்லும் பொழுது காவல்துறை சந்தேகப்படுது, யாருன்னு சந்தேகப்படுது. வண்டிக்கு நம்பர் பிளேட் இல்லை, காவல்துறை சந்தேகப்படுது. ஆனால் இதெல்லாம் பட்டுட்டு இப்போ திடீரென்று ஆதீனம் கார் வேகமாக போணுச்சு. நல்லா பார்க்கணும், நிறைய செய்திகளில் அந்த ஃபுல் வியூ போட்டிருந்தாங்க. நீங்கள் சேலம் டு சென்னை போகக்கூடிய சாலைகளில் 4க்கு மேற்பட்ட பேரிகேட் தற்காலிக தடுப்புகள் அமைச்சிருக்கு. அந்த சாலையில் நாங்கள் செல்லக்கூடிய சாலைகளில் எந்தவித தடுப்பும் இல்லை. நாங்கள் சீரான சாலையில் பயணிச்சுட்டு இருக்கோம். பயணிக்கும் பொழுது தடுப்புகளை தாண்டி குத்துனது அவங்க, எங்களுடைய இடது பக்கத்தில் பின்பக்கத்தில் குத்துனது அவங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிதான் கூட அந்த வண்டி எங்களுடைய மையப்பகுதியில் குத்தி வண்டி அப்செட் ஆகிருக்கும். சிறிய வண்டி பெரிய வண்டி என்பது பேதமில்லை, எந்த பக்கம் மோதுன்றதான் விஷயம். எங்களுடைய பக்கவாட்டில் அவங்க குத்திருந்தாங்கன்னா எங்கள் வண்டி அப்செட் ஆகிருக்கும். இதெல்லாம் நான் கொண்டு போய் நாங்கள் மிகைப்படுத்த விரும்பவே இல்லை. ஆனால் காவல்துறை முழுமையான தகவலை அது ஒரு சாதாரண ஆள் போனது கிடையாது. காவல்துறை சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு இந்து எழுச்சிப்பையுடைய மாநில தலைவர், இன்னொருத்தர் இந்து முன்னுடைய மாவட்ட செயலாளர், குருமகா சன்னிதானம் மிகப்பெரிய பீடத்துடைய புராதன பீடாதிபதி. ஆக இது அச்சுறுத்தல் வேணமாக இருக்கும், நாங்கள் சந்தேகிக்கிறோம் சொல்லிட்டு நிறைய அதிகாரிகள் எங்கள்கிட்ட பேசினாங்க. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் அந்த வாகனத்தில் 2 பேர் வந்தாங்க, அது 5 பேர், அதாவது ஒரு குடும்பமாக வந்தாங்கன்றது போல உண்மையை மறைச்சி எஃப்ஐஆரில் மிக தவறான விஷயத்தை கொண்டு போகிறத நாங்கள் கண்டிக்கிறோம். உண்மைத்தன்மை கொண்டு போக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்கோம். சிபிஐ விசாரணை நிச்சயமாக அது ஏற்படணும். ஏன்னா 2 பேர் வந்ததை ஏன் குடும்பமாக போனாங்கன்னு காமிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி போனான்னு ஏன் காமிக்கிறாங்க, நம்பர் பிளேட்லாம் போன வண்டிக்கு நம்பர் பிளேட் கீழே வந்துச்சுன்னு ஏன் காமிக்கிறாங்க, சன்னிதானம் எந்த இடத்துல போய் சொல்கிறாங்க நீங்கள் கேள்வி நான் பதில் சொல்கிறேன். மடாதிபதியாக இருக்கக்கூடியவர் எந்த இடத்துல போய் சொல்லியிருக்காரு, எந்த இடத்துல தவறாக பேசியிருக்காரு, எப்படி யார் கொலை செய்யப்பட்டாங்கன்னு கேட்கும்பொழுது மடாதிபதி அவர்கள் தொப்பி வச்சுருந்தாங்க, தாடி உண்மை அது பார்த்ததை சொல்கிறார் அவரு. இதுக்கு நான் கூட பின்னாடி சொல்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் கான்ட்ரவர்சின்னு கத்துறேன் ஊடகவியலாளர்கிட்ட. இதெல்லாம் நடக்கும்பொழுது குறிப்பிட்டு திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய பழமையான பீடத்தை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒன்றும், இந்து மத மடாதிபதிகளை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒன்றும், இது மாதிரி காவல்துறையும் அரசாங்கமும் ஒரு சில செய்திகளும் தவறாக போகிறத நாங்கள் கண்டிக்கிறோம், வருத்தப்படுறோம். சிபிஐ விசாரணை கோருறோம். இது உள்ளபடியே உண்மையை கண்டிக்கிறது, உண்மைத்தன்மையை தெரியப்படுத்த கடமை எங்களுக்கு இருக்குது. 2 பேர் 5 பேர் சொன்னது தப்பு, 2 பேரை குடும்பமாக சொன்னது தப்பு. நம்பர் பிளேட்லாம் போனது ஏன்ற சந்தேகங்கள் கேட்குறோம். வாகனம் கண்டுபிடிக்க 2 நாள் ஆகிடுது. காவல்துறை சொல்கிறாங்க நம்பர் பிளேட்டில் வண்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எனவே இதுக்கு உரிய விசாரணையை உண்மைத்தன்மையாக விசாரிக்கின்றதை வேண்டுகோளை காவல்துறை முன்வைக்கிறோம். அதை கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை தொடர்ந்து பல வழக்குகளில் இது போன்ற விஷயத்தான் கையாண்டுட்டு இருக்காங்க. எஃப்ஐஆர் அவங்களே மேக் பண்ணி கொடுக்க வச்சுருக்காங்க. எனவே முதல்ல அந்த வண்டியை எடுத்து கிளம்புனது யாருன்னு அந்த வாகன ஓட்டியான முபாரக் அலி என்ற அவங்க வந்த வாகனம் தான். 2வது தான் நாங்கள் போகிறோம். எனவே நாங்கள் முதல்ல இடிச்சுட்டு போகணும்னு சொல்கிறதெல்லாம் ஏற்புடையது அல்ல.
முழுக்க முழுக்க தவறான விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில். அதுக்கு ரொம்ப வன்மையான கண்டனங்களும் சிபிஐ விசாரணைக்காக கோரிக்கையும் நாங்கள் முன்வச்சிட்ருக்கோம். நன்றி. நான் சொல்ல முடியாத அதாவது அமைச்சர்கள் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் மடத்திற்கு அழுத்தம் கொடுத்தாங்க. இது சம்மந்தமாக தயவு கூர்ந்து பேசாதீங்க, விஷயத்தை பெருசாக்காதீங்கன்னு கொடுத்தாங்க. அதை சமயம் வரும்போது அவங்க யாரும் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். 100% பொய் வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் சார். ஒரு பாதையில் நாங்கள் போகிறோம் சார், சீரான ரோடு சார், அது சீரான சாலை, அது சர்வீஸ் ரோடுன்றதா செகண்டரி சர்வீஸ் சொல்லுவாங்க. சீரான சாலை ஹைவேஸ் தான். அது சைடு சேலம் டு வரத்துல 4 பேரிகேட் இருக்குது. அதை வந்து மோதி குத்துறாங்க. அதை ஷார்ட் அவுட் பண்ணி நாங்கள் குத்துற மாதிரி நாங்கள் ஸ்பீடாக போகிற மாதிரி காமிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்ன்றது தெரில. நாங்கள் நிற்காமல் போனது எப்படி சொல்கிறோன்னு தெரிஞ்சுக்கோங்க சார். தயவு புரிஞ்சுக்கணும், தயவு விஷயம் புரிஞ்சுக்கணும். கார் நிற்காமல் போனேன். நாங்கள் வந்து காவல்துறைன்னு சொன்ன உடனே நான் வந்து அந்த ஃபேஸ்புக் லைவ்லாம் போட்டிருக்கேன், தெரியப்படுத்திருக்கேன். காவல்துறையிட்ட தகவல் கொடுத்தோன்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்க நிற்காமல் போயிட்டாங்க. அது அதான் சொல்கிறேன், ஒரு வார்த்தை, அதாவது மடாதிபதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து வெட்டியும் ஒட்டியும் பெருசாக கொண்டு போகிறது தான் வேதனையாக இருக்கும் தெரியப்படுத்துகிறோம். சன்னியானம் வந்து சதி நடந்திருக்கு அப்படின்றாங்க, அவங்க அடையாளத்தை சொல்கிறாங்க. போலீஸ் சொல்கிற மாத்திரத்தில் நிற்காம போய் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை பிடிச்சிங்க, பின்னாடியே பின்தொடர்றாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறேன். ஆமாம் ஸ்பீடாக வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வயது 75 மேலே. நல்லா புரிஞ்சுங்க, ஸ்பீடாக வந்தாங்கன்னு தான் சொல்கிறாங்க தவிர பின்னோக்கி துரத்தி வந்து வெட்டினாங்க, குத்துனாங்க, மோதினாங்கன்னு சொல்லலை. ஆனால் இது மிகைப்படுத்தப்பட்டு குருமகா சன்னிதானத்துடைய பீடத்துக்கும் ஹிந்து மடாதிபதிக்கும் மிகப்பெரிய அவதூறை பரப்பக்கூடிய வேலையை நாங்கள் கருதுகிறோம். ஏன் வந்து இவ்வளோ பெரிய பொய்யை, அதாவது பொய்க்கு மேலே பொய்யை ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு காவல்துறை கொண்டு போகிறது கேள்வி பற்றி எழுமாடாதா? 2 பேரை ஏன் 5 பேர் குடும்பமானு காமிக்கணும்? 2 பேர் வந்து ஆகணும். வெறும் 2 பேர் தான். கண்ணால் பார்த்து சாட்சி நான் இருக்கேன், சிசிடிவி கேமரா இருக்குது, அந்த பகுதியில் மக்கள் இருக்காங்க, நிறைய பேர் இந்த விபத்தை பார்த்தாங்க கண்ணால். உடனே காவல்துறை தகவல் கொடுத்தும் கூட ஏன் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டிக்காக குடும்பத்துக்காக குழந்தையோட போகணுன்றது ஏன் மென்ஷன் பண்ணணும் எஃப்ஐஆரில்? இது தவறு தானே. ஹாரன் எழுப்புறது நாங்கள் அந்த வேகத்தை பார்த்துட்டு உடனே சடன் ஸ்பீட் போனோம். அந்த வண்டி வேகத்தை பார்த்துட்டு வண்டி சைடில் தான் பார்க்கப்படுச்சு. நான் தான் கத்துறேன், பயங்கரமாக ஸ்பீடாக வருது வண்டின்னு சொல்லிட்டு கத்துறது நான் தான். இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஆமாம் சார், அதான் நல்லா புரிஞ்சுக்க. அந்த தகவலே முன்னுக்கு முரண்றது அறிக்கையை கொடுத்துருக்கோமே சார். தெளிவாக 2 பக்க அறிக்கையை மடத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில் வந்து சொல்கிற சீராக போன சாலை எங்கள் சாலை. தயவு கூர்ந்து பத்திரிகை துறையானது உண்மை தன்மையோடு நடந்து கொண்ட கோரிக்கையை உங்கள் மத்தியில் விண்ணப்பிச்சுக்கிறேன். ஏன்னா திருச்சி மாவட்ட ஊடகத்துறை வந்து தொடர்ந்து உண்மை விஷயத்தை பிரபாடப்படுத்திட்டு இருக்கீங்க. கள்ளக்குறிச்சி கொண்டு போய் பார்த்தாங்க. ஆனால் ஊடகவியல் கண்ணில் மண்ண தூக்கக்கூடியவனும் காவல்துறை செயல்பட்டுக்கிட்டு நான் வந்து குற்றச்சாட்டாகவே பகிரங்கமாக தெரியப்படுத்துகிறேன். நான் வெளியே நாங்கள் தேங்கலையே சார், நான் தேங்கலையே. யாரை சொல்றீங்க சார்? வெளிப்படையாக இப்போ சொல்கிறேனே, அழுத்தம் கொடுத்தவர் தமிழக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய முக்கிய நபர், சரிங்களா? அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு எங்களுடைய மடத்தினுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய செல்வகுமார் அந்த வாகனம் ஓட்டிய 9:30 மணிக்கு கூட்டு போய் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டேஷனில் இருக்கார் சார். மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலை செயல்பட்டு இருக்காங்க சார். அவங்க ஒரு வாகன விபத்துக்கும் இது போன்ற எதிர்த்தரப்பு ஆட்களை கூப்பிடாமையே எங்கள் தரப்பு ஆட்களை மட்டும் விசாரணை மேற்கொண்டது எந்த பக்கத்தில் நியாயம்னு கேட்குறேன். எதிர்த்தரப்பு ஆட்கள் கூப்பிட வேண்டியதானே? காவல்துறை உண்மையே நடுநிலையாக செயல்படுதுன்னா எதிர்த்தரப்பு ஆட்கள் கூப்பிடுங்க. இப்போயும் ஒரு ஸ்டேஷனில் இருக்கு, விசாரிச்சு பார்த்துங்க. ஒரு சில செய்தி ஊடகத்தோடு போயிட்டு இருக்கு. எனவே உண்மைக்கு புறம்பாக ஒரு மிகப்பெரிய தவறான நோக்கத்தோட இந்து மதத்தை அவதூறுப்படுத்தக்கூடிய நோக்கத்தோட செயல்பட உண்மையாக கண்டிக்கிறோம். ஜாபர்லி என்ற நபர் அவர் உண்மையிலே வந்து கடவுள் பக்தியோடு இருக்காருன்னு சொன்னாங்கன்னா, அவர் மேலே தவறு இல்லை, குற்றம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, ஏன் 2 பேர் வந்த வாகனத்தை குடும்பத்தோடு போகணும்? ஏன் ஒரு பொய்யா பரப்புரை பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ஏன் அவர் வந்து எங்கள் வாகனத்தை ஏன் நம்பர் பிளேட்டை வாகனம் ஓட்டிட்டு வரணும்? அவர் நாங்கள் பார்க்கும்போது வண்டி நம்பர் பிளேட் இல்லை சார். அப்போ சந்தேகம் வருமா வராது யாராக இருந்தாலும்? ஆக அந்த விதத்தில் சன்னிதானம் அவர்கள் பேசிய பேச்சை மிகப்பெரிய சர்ச்சையாகியிருக்காங்க. சன்னிதானம் எந்த இடத்துலையும் போய் பரப்பு இல்லை. இது சத்தியம் என்னென்னா, குருமா சன்னிதானம் இருக்கக்கூடிய 293 குருமா சன்னிதானம் இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் சுவாமி அவர்கள் எந்த இடத்துலையும் பொய்யையோ தவறையோ உண்மைக்கு புறம்பாக பேசலன்றது எங்களுடைய தாற்பரிக நெஞ்சுரத்தோடு சொல்கிறோம். அதை தவறாக கொண்டு போகிறாங்க சார். 2 பேர் வந்த வாகனத்தில் 5 குடும்பத்தோடு போகணும்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் உங்கள் பார்வைக்கு விட்டுறேன் சார்? உணவு அதாவது ஊடக பார்வைக்கு விட்டுறேன் சார். நான் திருப்பி சொல்கிறேன் சார், அந்த வாகனம் சீரான சாலையில் போகும்பொழுது பக்கவாட்டில் குத்துனது அவங்க. 2 பேர் வந்து காவல்துறை சொன்ன மாத்திரத்தில் ஓடுனது அவங்க. நம்பர் பிளேட் இல்லாத வாகனத்தில் வந்து அவங்க.
காவல்துறையே சொல்லுது வண்டியில் நம்பர் பிளேட் இல்லாதனால 5 பிரிவு சேரக்கூடிய சாலைன்றதுனால வாகனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு காவல்துறை சொல்லுது. இதெல்லாம் நீங்கள்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. இப்போ 2ஆம் தேதிக்கு நடந்த விபத்துக்கு 4ஆம் தேதி 15 மணிக்கு நாங்கள் குடும்பத்தோட ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு போகணும்னு சொல்கிறத எப்படின்னு உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். ஏன் 2 பேர் 5 பேருன்னு சொல்லணும்? ஏன் நம்பர் பிளேட்டில் வண்டி அவங்க போகணும்? அவங்க மேலே தவறு இருந்துச்சுன்னா உடனே காவல்துறை போக வேண்டிய நாங்கள் போனது காவல்துறைக்கு. இப்போ நாங்கள் போகவே இல்லைன்னு சொல்கிறது வேதனையாக இருக்குது. எனவே உண்மையிலே அது நான் ஏதாவது கருத்து சொன்னாங்கன்னா சந்தோஷ் கலவரத்தை தூண்டான்னு சொல்லுவாங்க. எனவே விசாரணை காவல்துறை தயவு கூர்ந்து உண்மையை விசாரிக்கணும், சத்தியத்தை பேசணும். சத்தியமேவ ஜெயதே வாய்மையை வெல்லும் என்று போட்டால் மட்டும் பத்தாது, காவல்துறையானது நடுநிலைத்தன்மையை கொண்டு போகணுன்றதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சார், இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் அர்ஜுன் சம்பத்தில் பேசும்பொழுது எங்கள் கட்சிக்கும் அதை தகவல் கொடுத்த மாவட்ட சோலைக்கண்ணுக்கும் சம்மந்தம்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் சொல்லிக்கிறேன், மதுரை மாவட்டத்தில் கூடிய சோலைக்கண் என்பவர்கள் மடத்துக்கும் அவங்களுக்கு எந்த கான்ட்ரவர்சியும் தெரியல. தனிப்பட்ட பகையை இந்த விஷயத்தில் கொண்டு முயற்சிக்கிறாங்க. ஒரு சில பேர் இது எதுக்காக பண்ணுவாங்கன்றது அரசியல் வீண் அரசியலுக்காக மடத்தை பற்றி பேசிவிட்டால் தான் பெரியலாக பேசக்கூடிய நபர்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவர்களை பெரியலாக விரும்பலை. ஏன்னா இந்த பீடம் பல சுதந்திர போராட்ட வீரர்களை, பல மன்னர்களை தன்னகத்தே கொண்ட கூன்பாண்டியனை நீண்ட நெடுமாற பாண்டியனாக மாற்றிய திருநெற்றிப்பதிகம் கொண்டு வந்த சமண எழுத்து சைவத்தை ஓங்கி உலகழிக்க வந்த மடம் சார். அதை பற்றி பேசுவதற்கு அற்ப விளம்பரத்தை தெரிவிக்கிறேன் கருதுகிறேன். உண்மைத்தன்மை தயவு கூர்ந்து ஊடகத்துறையானது இந்த விஷயத்தை கொண்டு போகிற தார்மீக கோரிக்கைக்கிறேன். வேறு ஏதாவது பற்றி சந்தேகமாக நீங்கள் கேட்கலாம் சார். வெளிப்படையான கண்ணால் பார்த்த சாட்சினா அந்த வாகனத்தை பயணித்தவனா அப்படின்ற முறையில் நான் அதை உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி சார். அதை சொல்கிறேன். 263 எஃப்ஐஆர் நம்பர் 263. அது என்ன கொடுக்குறாங்கன்னு, முபாரக் அலி வயசு 37, சன் ஆஃப் அப்துல்லா 51, காந்தி ரோடு கள்ளக்குறிச்சின்றவர் புகார் அளிச்சிருக்காரு. அவர் தன்னுடைய குழந்தைக்கான மெடிக்கல் தேவைக்காக அவருடைய அண்ணி அவர் எல்லாம் போகும்பொழுது இந்த விபத்து எங்களை ஏற்படுத்திட்டாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்தது 20 தான். ஏன் குடும்பத்தோடு போனாங்கன்னு சொன்னது தெரியல எங்களுக்கு. வண்டியில் நம்பர் பிளேட்டில் அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் 7 அடுக்க கொடுத்துருக்காங்க. வாகன விபத்தில் நம்பர் பிளேட் முழுமையாக சேதம் அடைஞ்சு விழுந்துருச்சு. அதனால் நம்பர் பிளேட் இல்லைன்னு சொல்கிறாங்க. 2 நாளாக ஏன் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போகலன்னு தெரியல. சார், வெளிப்படையாக உலகமே பார்க்குது சார். மதுரை ஆக்ஷன் நடந்த அடுத்த நிமிஷத்துலேருந்து இதை தெரியப்படுத்துறது நாங்கள் சார். இப்போ மடம் மறைக்குது, புகார் அளிக்கலை அப்படின்றதெல்லாம் எப்படி எந்த பார்வையில் பார்க்குறதுன்னு தெரியல எங்களுக்கு. தயவு கூர்ந்து நீங்கள் உங்கள் பக்கம் விட்டுடுறேன். நீ பார்த்துங்க. நன்றி. மகிழ்ச்சி. வணக்கம்.